வெல்கம் பேக் டு பிகே ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்களுக்கு தெரியும், ஆலய தரிசனம் செக்மெண்ட்டில் சிங்கப்பூரில் இருக்கிற ஒவ்வொரு கோவிலாக நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்ருக்கோம். அதன்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலோட பெயர் வந்து ஸ்ரீ மன்மத காருணேஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காலாங் ரோட்டில் இருக்குதுங்க. காலாங்கன்ற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். வாங்க உள்ளே போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இதுதான் கோவிலுடைய உள் பிரகாரம். இது ரொம்பவே சின்ன கோவில். நீங்கள் இப்போ நேராக பார்த்துட்டு இருக்கிறது தான் மூலவர் சன்னதி. இந்த கோவில் எப்போ கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1888 வருஷம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 வருஷம் ஆச்சுங்க இந்த கோவில் கட்டியும். நம்ம முதல்ல தரிசனம் பண்ண போகிறது ஸ்ரீ விநாயக பெருமான். மூலவருக்கு வலப்புறமாக விநாயக பெருமான் சன்னதி, மூலவர் சன்னதி ஸ்ரீ மன்மத காருணேஸ்வரர் சன்னதி. இந்த பக்கம் அப்படியே நம்ம திரும்பினா நமக்கு வந்துட்டு அம்பாள் சன்னதி. இங்கே அம்பாளுடைய பெயர் வந்துட்டு ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள். எல்லா சன்னதியுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். இந்த பக்கம் ஸ்ரீ தண்டாயுதபாணி சன்னதி, மூலவருக்கு இடமுறமா. அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்துட்டு துர்க்கை சன்னதி வச்சுருக்காங்க. அஷ்டபூஜை துர்க்கை சன்னதி. துர்க்கைக்கு நேராக எதிரில் வந்துட்டு, அதாவது கோவிலுடைய உள்பிரகாரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு ரூமில் ஒரு பெருமாள் சன்னதி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளும் ஸ்ரீ அலமேலுமங்கை தாயாரும் இருக்காங்க. பெருமாள் பாதத்திலே கீழே வந்துட்டு உங்களுக்கு சைடில் உங்களுக்கு பெருமாளை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி வச்சுருக்காங்க சின்னதாக உள்ளறையே. பெருமாள் சன்னதிக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு நவகிரக சன்னதி இருக்கும். ரைட் சைடு வந்துட்டு உங்களுக்கு உற்சவர் சன்னதி இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்துட்டு இருக்கிறது தான் உற்சவர் சன்னதி. ஏன்னா அந்த பக்கம் போக முடியல, அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க. கோவில் உள் பிரகாரம் வந்துட்டு நமக்கு இந்த பக்கம் சுற்றி வர முடியாது. பின்னாடி தட்சிணாமூர்த்தியும் சண்டிகேஸ்வரரும் தரிசிக்க நமக்கு இந்த பக்கமாக தான் வரணும். நம்ம திரும்பி வரும்போது சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது. நம்ம அந்த வழியாக தான் இப்போ வந்தோம். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மூலவருக்கு பேக் சைடு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதி வச்சுருக்காங்க. கடைசியாக நம்ம அப்படியே திரும்பி வந்தோன்னா கோவிலோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு எடுத்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பைரவர் சன்னதி இருக்கும். பைரவர் சன்னதிக்கு பேக் சைடு நவகிரக சன்னதி. இந்த நவகிரக சன்னதிக்கு பக்கத்தில் தான் நீங்கள் வந்துட்டு பெருமாள் சன்னதி நம்ம சுவாமி தரிசனம் பண்ணோம். நந்தி பகவான். இவ்வளோதாங்க இந்த கோவில். கொஞ்சம் ரொம்பவே சின்ன கோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஸ்ரீ மன்மத காருணேஸ்வரர் தரிசனம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின
கமெண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.